இப்ப நீங்க உங்களோட வீட்டு பக்கத்துல எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் ஒரு குடும்பம் தான். ஐயோ வந்தாலும் உடனே எல்லாம் சுத்தி வச்சிருங்க. இப்ப அரிசி சாக்காடுனாலும் தெரியும். முந்தி நேமான குடியிருந்தது 85 குடியிருந்த இடத்துல இப்போ நாடு இதுக்குள்ள இதுல வந்து 2 பேர் அங்கால ஒரு 10 குடும்பம் இருக்குன்னு சொல்லுங்க. சந்தை போறாக்கு போக்குவரத்து 10 நிமிஷம் இதுல போய் சேரலாம். இப்படி சுத்தி போறதால கொஞ்சம் போக்குவரத்து நேரம் எடுக்கும். கவனிக்கப்படாத வட்டார பிரச்சனைகள், தீர்க்கப்படாத ஊர் பிரச்சனைகள், வெளிக்கொண்டு வரப்படாத திறமைகள், இவை எல்லாவற்றையும் ஒரே தளத்தின் கீழ் வெளிக்கொண்டு வர உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வனம். உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வனத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாறு. சமூகத்தில் நாம், சமூகத்திற்காய் நாம். ஒன்றே செய், நன்றே செய், அதையும் இன்றே செய். வடமராட்சியில கப்புது என்ற ஒரு பேரோட இந்த கிராமம் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும் என்று எனக்கு தெரியல. கரவட்டி பிரதேசத்துக்கு உட்பட்ட ஒரு இடம்தான். குறிப்பாக தென்மராட்சிக்கும் அருகாமையில தான் இருக்குது. தென்மராட்சி, வடமராட்சி, வலிகாமம் ஆகியவற்றிற்கு மைய பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமமா இருக்குது. அந்த கிராமத்தினுடைய ஒரு நாட்சந்தி பகுதியில தான் நான் இப்ப நிக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்று சொன்னா சில ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய சில முதியவர்கள் மட்டும்தான் இருக்கினம். இந்த ஊர் மிக பிரம்மாண்டமாக விவசாயம் இடம்பெற்ற நிறைய பேர், நிறைய மக்கள் பல தசாப்தங்களுக்கு முன்னம், ஒரு 2-3 தசாப்தங்களுக்கு முன்னம் வாழ்ந்த ஒரு ஊரா இருக்குது. இடிபாட்டோடு இருக்கக்கூடிய அந்த கட்டடங்களை பார்த்தாலே நாங்க அறிஞ்சு கொள்ளலாம் இங்க எப்படி மக்கள் இருந்திருக்கணும்னு சொல்லி. ஆனா இப்ப இங்க இருக்கிற மக்களுக்காக பேருந்து கூட வாரதில்லை. கொஞ்ச காலத்துக்கு முன்னம் வந்த பேருந்து கூட இப்ப வாரதில்லை என்று சொல்லியிருக்கிறோம். இந்த கிராமத்திற்குரிய அந்த அடிப்படை வசதிகள், பிரச்சனைகள் எப்படி இருக்கின்றது என்பதனை முழுவதுமாக இந்த காணொளியில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் தனியா இருக்கிறோம். சனகம் குடிய கணக்க இருந்தது. இப்ப என்ன கரண்ட் வயது இருக்கு, தண்ணி வயது இருக்கு, வானம் வந்து போகுது. எல்லாம் செய்த ஆக்கள் இல்லை. நாங்கள் என்ன செய்யறோம்? நாங்கள் தனியா தான் இருக்கிறோம். முந்தி எவ்வளோ ஜனம் இருந்தா இந்த ஊர்ல, எவ்வளோ நிறைய ஜனம் இருந்தா. ஐயோ வந்தாலும் உடனே எல்லாம் சுத்தி வச்சிருங்க. இப்ப அரிசி சாக்காடுனாலும் தெரியும். அப்படித்தான் எல்லாம் ஓடிட்டு இங்க அங்க போய் காணிகள் வாங்கி இருக்க பக்கம் எல்லாம். முந்தி நேமான குடியிருந்தது 85 குடியிருந்த இடத்துல இப்போ நாடு. ஒரு பக்கம் தான் தோட்டம் செய்யறேன், வயலும் அதே மாதிரி தான். அப்படின்டா வந்து போற நேரம் மற்ற நேரம் வந்து பிரயோசனம் இல்லை. இங்க வயல்கள், தோட்டங்கள் எல்லாம் செய்யறோம். ஆக்கள் எல்லாம் மிஞ்சாம வந்து செய்கிறது. இப்ப தோட்ட நேரம் பெருவினம், வயல் நேரம் பெருவினம் எல்லாம் செய்து கொண்டு போவினோம். பேருந்தும் தோட்ட நேரம் பெருவினம். இன்னும் 2 மாதத்தால பெருவினம் இல்லை. அப்ப நாங்கள் அந்த பயத்துல துணிவில இருக்கிறோம். மற்றபடி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப நீங்க உங்களோட வீட்டு பக்கத்துல எத்தனை பேர் இருக்கிறீங்க? நான் ஒரு குடும்பம் தான். ஊருக்கு அப்ப பாதுகாப்பா இருக்கலாமா? இருக்கக்கூடிய மாதிரி இருக்கா? எல்லாம் பயந்தான். பயந்தான். பயத்தோட பாலம் மாடைங்க விட்டு போவாங்க. முன்னே காலத்துல தண்ணி இங்கே வரமே இல்லை. அப்போ ஜனம் இருக்க தண்ணி நல்லா தான் இருந்தது. அப்புறம் அந்த உப்பு இது தடுத்து உப்பு தண்ணி வெளியில வந்த பிறகுதான் உவராயினது. இப்போ கொஞ்சம் மாறிக்கொண்டு வருது தண்ணி. இஞ்ச நல்ல வளங்கள் வயல் வேலைகளுக்கு இடம், வயல்வெளி இருக்கு பக்கத்துல. மற்றபடி என்ன சொல்றது, தென்னை வளங்கள் இருக்கு, பென வளங்கள் எல்லாம் இருந்த இடம் தான். இதுக்குள்ள இதுல வந்து 2 பேர் அங்கால ஒரு 10 குடும்பம் இருக்குன்னு சொல்லுங்க. அப்படி அவசியமாண்டா ஒரு பக்கத்துல அன்னதல் இதுல இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட அந்தனத்துல இருக்கு. அங்க ஒரு கடை இருக்கு. அங்க ஏதாவது அவசியமாண்டா டக்குண்டு வேண்டக்கூடிய மாதிரி இருக்கு. இக்கிராமத்தில் கரவட்டி மற்றும் நெல்லியடி பகுதிகளோடு இலகுவாக தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய வீதி பாழடைந்து போய் காணப்படுகிறது. இதனால் இவ்வீதி மக்களால் பயன்படுத்தப்படுவதில்லை. இந்த கிராமத்திற்கு வரும் பிரதான வீதியாக நீண்ட தூரத்தை கொண்ட சாவகச்சேரி புலோலி வீதியே தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இப்போ எங்களுக்கு வடமராட்சியும் கப்புதையும் இணைக்கக்கூடிய பாதை தான் இதில் இருக்கு. அதுவும் இப்ப என்ன நிலைமையில இருக்கு? அது இப்போ சும்மா மாறிக்கு தாண்டி நிற்கும். இப்போ சும்மா மண்கண் போட்டு ஒரு மாறி பாதையாக்கி விட்டு இருக்கும். மழை நேரம் போக்குவரத்து கொஞ்சம் கரைச்சல். அதுவும் விவசாயத்துக்கு சனம் வந்து போறாக்கு நல்ல இது. வலியானத்தை விட இதுதான் முக்கியம். வடமராட்சியும் இது நெல்லியடி போறோம்னா இந்த மழை இல்லாத காலங்களில் இங்க ஒரு தரப்பு பாதை ஒன்று இருக்கு. அதால போல அதே மாதிரி அங்கால வாதர் பக்கம் ஒன்று இருக்கு.
இதுவும் வடமராட்சி தான். கரவட்டியில் கரணம் மண்டானில் இருந்து இதுக்குள்ளே உப்பு கழிக்கலால் ஒரு பாதை இருக்குது, குயிலங்கண்டடி பாதை வேண்டியது. அந்த பாதை போட்டால் ஜனம் கூடுதலாக வந்து செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு இதுதான் முக்கியம், இந்த வடமராட்சி பாதை. அதுதான் விவசாயிகள் பாதை. விவசாயிகள் எங்களுக்கு சந்தை போடுறாக்கு போக்குவரத்துக்கு 10 நிமிஷம் இதில் போய் சேரலாம். இப்படி சுற்றி போகிறதால கொஞ்சம் பாதை போக்குவரத்து நேரம் எடுக்கும். இந்த பாதை தான் முக்கியமான பாதை. வெளிநாட்டு பாதையை பற்றி பிரச்சனையிலும் இந்த பாதை போட்டால் இன்னும் கூடுதலாக விவசாயம் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கும். J382 கிராம சேவகர் பிரிவின் கீழ் காணப்படுகின்ற இந்த கிராமத்தில் கப்புது ஏகாம்பர வித்தியாசாலை எனும் இடைநிலை பாடசாலை ஒன்று இயங்காத நிலையில் காணப்படுகிறது. காப்போத்த சாதாரண தரம் வரை காணப்பட்ட இந்த பாடசாலை இக்கிராமத்தில் மாணவர்கள் இல்லாமையால் கைவிடப்பட்டிருக்கிறது. இப்பாடசாலையின் கட்டட பகுதிகள் இடிந்த நிலையில் காணப்படுகின்றன. தளபாடங்கள் கைவிடப்பட்ட நிலையில் உள்ளன. இங்க இருந்த பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு எல்லாம் என்ன நடந்தது? அதெல்லாம் ஓடிட்டு பள்ளிக்கூடம் ஒன்று கிடக்கானே அவங்க அதில் பிள்ளையாக முந்தி எப்படி இயங்கினதா? நல்லா நல்ல நியாயமாக இருந்தது. பள்ளிக்கூட பாடசாலை இல்லை, பள்ளிக்கூடம் இல்லை, கல்வி இல்லை தானே. இங்கே தான் நீங்கள் பாடசாலை மூடப்பட்டிருக்கு. இப்போ சமுத்திய தான் பாடசாலையில் நடக்குது. பள்ளிகளும் குறைவாக இருக்கிற காரணம், மற்றபடி என்ன அதான் அந்த காரணம் தான், பள்ளிகள் இல்லை. சில வருடங்களுக்கு முன்னர் வரை இந்த ஊருக்கு பேருந்து வந்து சென்றுள்ளது. ஆனால் தற்போது வருவதில்லை என இங்குள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் பிரதான வீதி வரை நடந்து சென்று பேருந்தை பிடிக்க வேண்டிய சங்கடத்திற்கு இவர்கள் உள்ளாகியுள்ளனர். முந்தி பஸ் வந்தது, இப்போ ஆக்கள் இல்லையென்று வார இல்லை. பஸ்ஸும் இல்லை, ரோட்டுக்கு தான் போகும். அந்த சந்தியில வரும் பஸ். இதுல இருந்து எவ்வளவு தூரம் பஸ்ஸுக்கு நடந்து போகணும்? இதுல 1.5 கட்ட வரும். போக்குவரத்து வசதிகள் என்ன மாதிரி? இங்க இருந்து அந்த இடம் போகணும், பஸ் ஓட்டம் இல்லை. எப்படி இங்க வந்து இந்த விவசாயிகள் விவசாயம் செய்து இந்த கிராமத்தை வந்து அந்த காலத்துல வாழ வச்சிருக்கணும்ன்றதை பார்க்கலாம். அதுன்ற தொடர்ச்சியாக இப்பவும் இந்த பிரதேசங்கள்ல தோட்ட செய்கைகள் குறிப்பிட்ட காலப்பகுதிக்கு மழை கிடைக்கல, மேரி டைம்ல அந்த மாதிரியான நேரத்துல தோட்டங்கள் நடக்குது. இவ்வளவு கால்நடைகள் இருக்குன்னு பாருங்க. கால்நடைகள் எக்கச்சக்கமா வளர்க்குறாக்கள் இருக்கணும்னு நினைக்கிறேன். மாடுகள் எவ்வளவு நிக்குதுன்னு பாருங்க. அப்படியே கூட்டமானு மேய்ஞ்சு கொண்டிருக்கணும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தோட்ட பகுதிகள். இந்த அதில் இருக்கிற நிலப்பரப்பு வந்து இப்ப கூட உழுதபடி தான் கிடக்கு. குறித்த வீதியின் நிலை தொடர்பாக கரவட்டி பிரதேச செயலரிடம் வினவிய போது கப்புதுவிலிருந்து மாண்டான் பகுதி நோக்கி செல்லும் வீதியை புனரமைக்க 400 மில்லியன் ரூபாய்களுக்கு மேல் தேவைப்படுகிறது. இந்த வீதியை குறித்த பகுதியில் காணப்படும் மண் புட்டிகளை பயன்படுத்தி மண் வீதியாக அமைப்பதற்கு இக்கிராமத்தை சேர்ந்தவர்கள் கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள். இந்த வீதியை புனரமைத்தால் கரவட்டி நெல்லியடி பகுதியில் உள்ளவர்கள் கப்புதுவிற்கு சென்று விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்குள் இதனை உள்ளடக்கி எமது செயற்றிட்ட முன்மொழிவுகளை கொடுத்துள்ளோம். ஆனால் இவ்வீதி புனரமைப்பிற்கு பெரிய தொகை நிதியை ஒதுக்கும் ஏற்பாடுகள் யாரிடமும் இல்லை என தெரிவித்தார். குறித்த வீதியின் நிலை தொடர்பாக கரவட்டி பிரதேச சபை செயலாளரிடம் வினவிய போது இந்த வீதியை மண்ணால் தற்காலிகமாக போடுவதற்கு நாம் உதவியுள்ளோம். ஆனால் மழை பெய்ததன் பிற்பாடு இதனை பயன்படுத்த முடியாத நிலை காணப்படுகிறது. இதனை முழுமையாக புனரமைப்பதற்கு 40 மில்லியன் ரூபாய்களுக்கு மேல் தேவைப்படுகிறது. பிரதேச சபையின் வருமானத்தில் இது சாத்தியமில்லை என தெரிவித்தார். ஒரு காலத்தில் மிகவும் செழிப்பான கிராமமாக காணப்பட்ட கப்புது கிராமம் இன்று மக்கள் வசிக்காத இடமாக மாறியிருக்கிறது. இக்கிராமத்துடனான தொடர்பு வெளியிடங்களிலிருந்து துண்டிக்கப்பட்டமையும் இதற்கான ஒரு காரணமாக உள்ளது. ஆகவே மக்கள் வெளியிடங்களிலிருந்து இக்கிராமத்துக்கு வந்து போவதற்கு அவசியமாக காணப்படும் நந்தியான் வீதியின் அபிவிருத்தி தொடர்பில் விரைவாக பரிசீலிக்கப்பட வேண்டும் என நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.